சோனியோட ஒரு பிரீமியம் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு இயர்பட்ஸ்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஒரு பிரீமியம் இயர்பட்ஸ்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோனியோட ஹெட்ஃபோன்ஸ் இயர்பட்ஸ் இதெல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பிரீமியம் செக்மெண்ட்ல தான் இதெல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதோட குவாலிட்டி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் சோனி பிராண்ட்ல இருந்து ஹெட்ஃபோன் இயர்பட்ஸ் இதெல்லாமே வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது சோனி பிராண்ட்ல இருந்து ஏதாவது மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம டீடைல்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இயர்பட்ஸோட பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோம். இங்க பாக்ஸே ஒரு செம்ம பிரீமியம் குவாலிட்டில கொடுத்திருக்காங்க. அதுல மேல சோனி அப்படின பிராண்ட் நேம் போட்டுருக்காங்க, கீழ மாடல் நம்பர் போட்டுருக்காங்க, கீழ அதோட டிசைன்லாம் கொடுத்திருக்காங்க. முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா பில்ட் இன், அதுக்கு அப்புறம் வயர்லெஸ் நாய்ஸ் கேன்சலிங், இங்க 6 ஹவர்ஸ் பிளஸ் 18 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப், ப்ளூடூத் அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரியல் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழ அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோனி ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்புக்கான QR கோடும் கொடுத்திருக்காங்க. இப்போ இதை ஓபன் பண்ணுவோம். இங்க ஓபன் பண்ற ஸ்டைலுமே டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க. சைடுல உருவுற மாதிரி. சோ ஓபன் பண்ணோம் அப்படினா அங்கேயுமே சில விஷயங்கள்லாம் டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. சைடுல அதோட பிரைஸ் இதெல்லாமே போட்டுருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தோம் அப்படினா இயர்பட்ஸ் இருக்குது. இயர்பட்ஸை கையில எடுத்தோம் அப்படினா அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஒரு டிஃபரண்டான டிசைன்ல இந்த இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா பார்க்கிறதுக்கு மொக்கையா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை பத்தி நம்ம அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். பக்கத்துல வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் இங்க பார்த்தோம் அப்படினா சார்ஜிங் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படினா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. கடைசியா இங்க டைப் C ல சார்ஜிங் கேபிளும் 6 செட் இயர் டிப் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறது இதுல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். வேற எதுலயுமே இவ்ளோ செட் எக்ஸ்ட்ரா பேர் கொடுத்ததே கிடையாது. சோ இவ்வளவு தான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்ல. இப்போ இயர்பட்ஸ் பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல இங்க சார்ஜிங் கேஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு பிரீமியமான டிஃபரண்டான டிசைனா கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு பெரிய சார்ஜிங் கேஸ் மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல இங்க கோல்டு கலர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து அதுல சோனி அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டுருக்காங்க. அப்படியே பாட்டம்ல பார்த்தா அப்படின்னா ஒரு யூ ஷேப் மாதிரி டிசைன் இருக்குது. இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கேயாவது இதை நிக்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிக்க வைக்க முடியல, இப்படி கவுத்தி தான் வைக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. கீழ அதோட சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. வேற எதுவுமே இதுல இல்ல. அப்படியே உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா இயர்பட்ஸ் வைக்கிறதுக்கான 2 ஸ்லாட் இருக்குது. இங்க மேக்னெட்டிக் எஃபெக்ட்டோட கொடுத்திருக்காங்க. அதனால ஈஸியா வச்சு நம்மளால எடுத்துக்க முடியுது. இதோட டிசைன் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டில சூப்பரா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ரொம்பவே பெருசா இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேஸ் ஏன் பிரீமியம் செக்மெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா பிரீமியம் செக்மெண்ட்ல வாங்கி யூஸ் பண்றவங்க ரொம்ப லைட் வெயிட்டா, ரொம்ப கம்பாக்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இது நம்ம பாக்கெட்ல வச்சா கூட ரொம்ப பெருசா தெரியும். இந்த அளவுக்கு பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான பெரிய டிசைன் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இங்க இயர்பட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் ஒரு செம்ம பிரீமியமான குவாலிட்டியில இயர்பட்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு டிஃபரண்டான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இயர்பட்ஸும் பாக்குறதுக்கு எப்படி கேஸ் பெரிய சைஸ்ல இருந்ததோ அதே மாதிரி தான் இங்க இயர்பட்ஸும் ரொம்ப பெருசாவே டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இங்க எர்கோனமிக் ட்ரை ஹோல்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டிசைன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஃபிட்டிங் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ டிசைன் ஓகே, குவாலிட்டி ஓகே, ஃபிட்டிங் ஓகே. ஆனா இயர்பட்ஸ் மட்டும் ரொம்பவே பெருசாவும் ரொம்பவே வெயிட்டாவும் இருக்கிறதுனால காதுல மாட்டிருக்கும் போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இந்த இயர்பட்ஸை நீங்க கண்டினியூஸா லாங் டைம் ரொம்ப நேரம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காதுல பெருசா வலி தெரியல. இங்க இயர் டிப் போக அதுக்கு கீழ உள்ளதும் ரப்பர் சர்ஃபேஸ் மாதிரி கொடுத்திருக்கிறதுனால பெருசா நமக்கு பெயினோ வேற எந்த ப்ராப்ளமோ தெரியல. ஆனா இங்க ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது. அடுத்தது இங்க நாய்ஸ் கேன்சலிங்காகவே QN1E அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஏற்கனவே சோனி அவங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நாய்ஸ் கேன்சலிங் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த இதுல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அந்த ANC-யும் சூப்பரா எக்ஸலென்ட்டா இருக்குது. நீங்க இயர்பட்ஸை காதுல மாட்டிட்டீங்க அப்படினாலே ஒரு 95% அவுட்டோர் சவுண்ட் கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுது. ஆனாலும் கொஞ்சம் அந்த லைட்டா அவுட்டோர் சவுண்ட் கேக்குது. ஆனா நீங்க அதுக்கு அப்புறம் மியூசிக் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படினா வெளியில இருக்கிற சவுண்ட் உங்களுக்கு எதுவுமே கேட்கல. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா நாய்ஸ் கேன்சலேஷன் வொர்க் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இங்க டுயல் நாய்ஸ் சென்சார் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படினா நம்ம இன்டோர்ல இருக்கமா இல்ல அவுட்டோர்ல இருக்கமா இல்ல டிராவல் பண்றோமா, பைக்ல போறோமா இல்ல ஃளைட்ல போறோமா அப்படின்னு நம்ம எந்த இடத்துல போறோம் அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது நாய்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுது. சோ அவுட்டோர் உடைய ஆம்பியன்ஸை பொறுத்தும் அதோட லெவல்ல அது சேஞ்ச் பண்ணிக்கும். அதனால இன்னும் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. இந்த இயர்பட்ஸோட டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6mm டிரைவர் சைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இயர்பட்ஸோட டிரைவர் சைஸ் கம்மியா இருந்தாலுமே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த ஹை மிட் லோ இதெல்லாமே ரொம்ப சூப்பரா கேக்குது. நல்ல மியூசிக்கை ரசிச்சு கேட்கணும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்ல பேஸ் வேணும், ஒரு பயங்கரமா சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் கேட்கல. இங்க ஒரு ப்ரொஃபஷனலான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இயர்பட்ஸ்ல இருக்குது. இதுலயுமே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் என்ஜின் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கேட்கிற மியூசிக் சில நேரம் வந்து கம்ப்ரஸ் பண்ண மியூசிக் கேட்போம். MP3 ல கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்ப்ரஸ் பண்ண டெக்னாலஜி. அதனால ஒரிஜினல் சவுண்ட்ல இருந்து இந்த MP3 வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கனால மியூசிக் உடைய ஒரிஜினல் குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம கம்ப்ரஸ் பண்ணியிருக்கிற மியூசிக் எல்லாத்தையுமே அதோட ஒரிஜினல் சவுண்டுக்கு இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால எல்லா மியூசிக்குமே நீங்க ஹை குவாலிட்டியில ஒரு சாங் வச்சிருந்தாலும் சரி இல்ல லோ குவாலிட்டியில ஒரு சாங் வச்சிருந்தாலும் சரி அதை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான குவாலிட்டியில மியூசிக் கேட்க வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எந்த சாங்கை கேட்டாலுமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்து இதுல ஸ்மார்ட் லிசனிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கிறோம், டக்குன்னு யாரையாவது பார்க்கணும் இல்ல யாரையாவது ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு அவுட்டோர் சவுண்ட் கேட்காது. அதனால டக்குன்னு நம்ம இயர்பட்ஸ்ல கை வச்சோம் அப்படின்னா அந்த மியூசிக் ப்ளே ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம கை எடுத்தோம் அப்படின்னா மியூசிக் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. டக்குன்னு யார்கிட்டயாவது நம்ம ரொம்ப ஷார்ட்டா ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்திருக்கனால நம்ம காதுல வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும், காதுல இருந்து எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். கேஸ்ல வச்சாதான் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில இயர்பட்ஸ் மாதிரி இதுல கிடையாது. சோ அந்த விஷயமும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சரா இருக்குது. இதுக்கப்புறம் இதுல கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்சா, ஸ்ரீ இந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க மியூசிக் இதெல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த டச் கண்ட்ரோலை நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஈக்குவலைசரும் கொடுத்திருக்காங்க, நமக்கு தேவையான மாதிரி ஈக்குவலைசரை அட்ஜஸ்ட் பண்ணி மியூசிக் வந்து கேட்க முடியும். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே Sony ஹெட்போன் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்பை கனெக்ட் பண்ணி அந்த ஆப்ல உங்களுக்கு தேவையான மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் பண்றதுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இங்க கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸலண்டா இருக்குது. ரெண்டு இயர்பட்ஸ்மே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுது. இன்டோர்ல இருந்தாலும் சரி அவுட்டோர்ல இருந்தாலும் சரி ஓரளவு ஒரு 10 மீட்டர் வரைக்கும் பெர்ஃபெக்ட்டான கனெக்ஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இயர்பட்ஸ்ல இன்னொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டெக்னாலஜி என்னன்னா உங்களோட மொபைல்ல ஒரு இயர்பட்ஸ்க்கு தான் சரியா கனெக்டிவிட்டி சிக்னல் கிடைக்குது, இன்னொரு இயர்பட்ஸ் கிடைக்கல அப்படினாலுமே இந்த இயர்பட்ஸும் ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால இந்த இயர்பட்ஸ் ரிசீவ் பண்ணி இந்த இயர்பட்ஸ்க்கு தேவையானதை இதுவே டிரான்ஸ்மிட் பண்ணிடும். இல்ல ரைட்ல உள்ளதான் கனெக்ட் ஆயிருக்கு, லெஃப்ட்ல உள்ளது கனெக்ட் ஆகல அப்படின்னா ரைட் ரிசீவ் பண்ணி ரெண்டுக்குமே கனெக்ட் ஆயிடும். இல்ல ரெண்டு இயர்பட்ஸ்க்குமே சிக்னல் கிடைக்குது அப்படின்னா ரெண்டுமே டைரக்டா போனோட கனெக்ட் பண்ணி மியூசிக் வந்து ப்ளே பண்ணிடும். சோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இந்த டெக்னாலஜினால கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து பெருசா வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க கேம் விளையாடும் போதும் பெரிய அளவுல டிலே இல்ல, பெர்ஃபெக்ட்டா வந்து எந்த ஒரு டிலேயும் இல்லாம ரொம்ப சூப்பரா இதுல நம்மளால கேட்க முடியுது. கடைசியா அதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இயர்பட்ஸ் ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 6 hours வரைக்கும் நம்மளால மியூசிக் லிசன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாய்ஸ் கேன்சலிங் ஆன்ல இருந்தது அப்படின்னா, நாய்ஸ் கேன்சலிங் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 hours வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன அளவுக்குலாம் நமக்கு பேட்டரி பேக்கப் வரவே இல்லை. இது வந்து நார்மலா நாய்ஸ் கேன்சலிங் ஆன்ல இருந்தது அப்படின்னா ஒரு 4 to 5 hours வந்து லிசன் பண்ண முடியுது. நாய்ஸ் கேன்சலிங் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா தான் 6 hours வரைக்கும் கேட்க முடியுது. சோ அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஹையா சொன்ன மாதிரி தெரியுது. அவங்க சொன்னதுல 50% கம்மியா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே புவரா இருக்குது. ஆனா இங்க கேஸ் இயர்பட்ஸ் இதெல்லாமே பெருசா கொடுத்திருக்காங்க, ஆனா பேட்டரி பேக்கப் ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல எவ்வளவு mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத சோனி வந்து எந்த இடத்துலயுமே அபிஷியலா மென்ஷன் பண்ணல. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எனக்குமே கிடைக்கல. ஒருவேளை இந்த கேஸ்ல எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது போக இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால இத 10 minutes சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 90 minutes வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா அவ்வளவு டைம் இல்ல, இருந்தாலும் நீங்க 10 minutes சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 minutes வந்து நம்மளால மியூசிக் லிசன் பண்ண முடியுது. அது ரொம்பவே ஃபாஸ்டாவும் இருக்கு, நல்லாவே ஒர்க் பண்ணுது. பேட்டரியும் ரொம்ப வேகமாவே சார்ஜ் ஆயிடுது. சோ ஃபைனலா இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இயர்பட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதை தவிர்த்து நம்ம இங்க பார்க்கும்போது பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இன்னும் வந்து கம்பாக்டா சின்னதா வந்து டிசைன் பண்ணிருக்கலாம். ஐபி ரேட்டிங் கொடுத்திருக்கலாம், வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரைஸ் வச்சிருக்காங்க. அந்த பிரைஸ்க்கு வந்து மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல பிரீமியமான குவாலிட்டி டிசைன் கொடுத்திருக்காங்களே தவிர்த்து சோ மத்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸ்க்கு வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சோனில இருந்து தான் எனக்கு வேணும், ஒரு எக்ஸலண்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல ஒரு பில் குவாலிட்டி வேணும், பெருசா இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நல்ல கால் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே ஏர்பாட்ஸோட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான கால் குவாலிட்டி இதுல கிடையாது. சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸே வாங்கிட்டு போயிடலாம். இதை விட எல்லா விதத்திலுமே உங்களுக்கு பெஸ்டான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் சோனி பிராண்ட்ல தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ சோனியோட இந்த இயர்பட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட பிரைஸ்க்கு இது ஒர்த் நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதெல்லாம் தேவையில்ல ப்ரோ, சும்மா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பார்க்க வந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸோட
அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.